ஒரு நடுத்தர வீட்டுல மக்களுக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. பேனா பண்ணாம வெளியே போற ஆள் ரூம்ல டிவி ஓடுது பாரு, அதானே பேனாவை ஸ்டாண்ட்ல வை கீழே கிடக்குது பாரு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்பா கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நேற்று வரை வீட்டுல இருந்ததுனால அதையெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு அவனுக்கு வேலைக்கான நேர்காணலுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. வேலை கிடைச்சது வேற எங்கேயாவது வெளியூர் போயிடணும், அப்பாவுடைய நச்சரிப்பு குறையும் அப்படின்னு நினைச்சிட்டான். நேர்காணலுக்கு கிளப்புறான். இந்த பார், கேட்கிற கேள்விக்கெல்லாம் தைரியமா பதில் சொல்லு, தெரியல அப்படின்னா தைரியமா எதிர்கொள் அப்படின்னு சொல்லிட்டு செலவுக்கு கூடுதலா பணம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு அப்பா. இவனும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்ட அந்த முகவரிக்கு போறான். கட்டடத்தினுடைய மிகப்பெரிய கேட்ல செக்யூரிட்டி இல்ல. கதவு கொஞ்சம் திறந்திருக்கு. அதனுடைய தாழ்பால் கொஞ்சம் வெளியே நீட்டிட்டு இருக்கு. உள்ள போறவங்க மேல இடிக்கிற மாதிரி அந்த தாழ்பால் இருந்திருக்கு. சரி, இதை சரி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு அந்த தாழ்பாலை சரி செஞ்சு கதவையும் நல்லா மூடி விட்டு உள்ள போறான். இப்போ அந்த நடைபாதையினுடைய இருபுறமும் மலர் செடிகள், ரொம்ப அழகான மலர் செடிகள் இருக்கு. தண்ணீர் பாய்ச்சி இருந்த காவலாளி மோட்டர் ஆஃப் பண்றதுக்காக போகும்போது இந்த குழாய் எப்படியே போட்டுட்டு போயிருக்கிறான். தண்ணீர் செடிகளுக்கு பாயாம நடைபாதையை நினைச்சிட்டு இருந்திருக்கு. இவன் அந்த குழைய கையில் எடுத்து அந்த செடிக்கு கீழே சரியா நீர்படும்படி போட்டுட்டு போனான். வரவேற்பறையில யாருமே இல்ல. நேர்காணல் முதல் மாடியில நடக்கிறதா சொன்னாங்க. மெதுவா மாடிப்படியில ஏறினான். நேற்று இரவு போட்டு இருந்த அந்த லைட் எல்லாம் இன்னைக்கு 10 மணி ஆகி எரிஞ்சிட்டே இருக்கு. லைட் ஆஃப் பண்ணாம போறிய அப்படின்ற அப்பாவுடைய அந்த கண்டிப்பு காதுக்குள்ளேயே ஒலிக்கிற மாதிரி இருந்ததுனால இவன் அந்த எரிஞ்சிட்டு இருந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டான். மாடியில பெரிய ஹால்ல ஏராளமானவர் இருக்கிறாங்க. இவனுக்கு ஒரு திகைப்பு, நமக்கு இங்க வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்படியே அந்த அறைக்குள் நுழையும் போது ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்தையும் தாண்டி பின்பகுதியில தேவையில்லாம மின்விசிறி எல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கு. ஃபேன், இவன் போய் அந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கான். எதுக்கு தேவையில்லாம ஃபேன் ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு அதை ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கான். இது பிறகு ஒவ்வொருத்தங்களா அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தங்க போறாங்க, உள்ள போனவங்க வேற வழியா வெளியே போயிடுறாங்க. கடைசியில இவனும் அந்த கலக்கத்தோட உள்ள போறான். வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு. உள்ள போன உடனே அவங்க கேட்டாங்க, நீங்க எப்ப வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இன்டர்வியூக்காக கேட்கக்கூடிய புத்தி கூர்மை கேள்வியா என்னன்னு தெரியலையே அப்படின்னு விழிச்சிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு இன்டர்வியூ நடத்துறவர். நாங்க இங்க யாருக்கும் கேள்வி கேட்கல. கேள்வி பதில ஒருத்தருடைய மேலாண்மை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா செயல்பாட்டுடைய அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்க கேமரா மூலமா பார்த்தோம். இங்க வந்து எந்த ஒரு இளைஞருமே தேவையில்லாம வீணாயிட்டு இருந்த அந்த தண்ணீரையோ மின் விளக்கையோ மின் விசிறியோ எதுவுமே யாருமே சரி செய்யல. நீங்க தான் எல்லாமே சரி செஞ்சுட்டு வந்தீங்க. அதனால நாங்க உங்களையே தேர்வு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். இப்பதான் இவனுக்கு ஒரு உள்ளுணர்வு வருது. அப்பாவோட கண்டிஷன் அப்படிங்கிற எப்பவுமே நமக்கு எரிச்சலையை கொடுத்துட்டு இருந்தது. அந்த ஒழுங்குமுறை அப்படிங்கிற இன்னைக்கு நமக்கு ஒரு வேலையை வாங்கி தந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு நெகிழ்ச்சியாகவே இருந்தது. அப்பா மேல இருந்து அந்த ஒரு கோபம் எரிச்சல் அப்படிங்கறது சுத்தமா அவனுக்கு தணிஞ்சு போச்சு. வேலைக்கு போற இடத்துக்கு நிச்சயமா அப்பாவையும் கூட்டி போகணும் அப்படின்ற ஒரே முடிவோட அவன் வீட்டுக்கு கிளம்புறான். நமக்கு ஒரு சில ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் நமக்கு எரிச்சலை தந்தாலும் கோபத்தை தந்தாலும் கஷ்டங்களை தந்தாலும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிகளிலும் அது நமக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒழுக்கம், நல்லொழுக்கம், கட்டுப்பாடுகள் என்பது நிச்சயமாக நமது முன்னேற்றத்திற்காக பல்வேறு வழிகளை வகுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அந்த ஒழுக்கத்தை பெறுவதற்காக தற்காலிகமாக படுகின்ற கஷ்டங்கள், நச்சரிப்புகள், எரிச்சல்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு சிறந்த ஒரு நாளையை நோக்கி மகிழ்ச்சியுடன் பயணிப்போம். வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை வாழ்வதற்கே.